வெங்கடேஷ் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வெங்கடேஷ் சார்? அதாவது விஜய் சார் வந்து ஒரு முடிவு தெளிவாக எடுத்துட்டார். தன்னுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவர் இன்றைக்கு வரை நம்பலை. காங்கிரஸையோ 2 கம்யூனிஸ்டையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையோ முஸ்லீம் லீக்கையோ நம்பலை. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா, அமைச்சர் பதவிக்குள்ளே வந்துட்டாங்களே அதனால் அவங்க வந்து ஜெனூனாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, இன்னும் சில பேர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. காங்கிரஸிடம் தாவேகா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20 வருடம் திமுகவில் பயணித்து எங்கள் முதுகில் குத்தி விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவங்க இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கி அந்த கட்சிகளுடைய மாநில தேர்தல் அங்கீகாரம் பெறுவதற்கு 2 MP போகிறதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த கட்சி திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டுமல்லாமல் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் கொங்கு கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் எல்லாரும் திமுகவுடன் பணம் வாங்கிய கட்சிகள் தான். இவ்வளோ ஃபேவரும் வாங்கிட்டு ஒரு அதிகாரம் கிடைக்கிறப்ப இவங்க வந்து பின்னாடி ஓடிட்டாங்க. இவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து கலண்டுப்பாங்கன்ற பயம் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் சாருக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தூத்துக்குடி செல்வம் சார் சொன்னதே நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய செய்தியை தான் அவர் சொன்னார். இன்றைக்கி வந்து அஇஅதிமுகவில் இவர்கள் சொல்படி கேட்பவர்களை மட்டும்தான் அவங்க பிக் பண்ணுறாங்க, எல்லாரையும் பிக் பண்ணல. அதேமாதிரி திமுகவில் அவங்க வேட்டை போயிட்டுருக்கு. அதுலேயும் தாவேகா சொல்படி கேட்குற ஆட்களை மட்டும்தான் பிக் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 108ல் வந்து சபாநாயகர் விஜய் சார் போச்சுன்னா அங்கதான் அந்த கேள்வி வருது. இப்போ குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த பாயிண்டே வந்து அங்கதான் வருது. என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லி அவங்களுக்கு வருகிறார்கள் அப்படி அங்க அந்த கேள்வி தான் 2 கட்சியோட தலைவர்களும் வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லி வராங்க, எதனால் அவங்க போறாங்க, பணம் கைமாறுகிறதா, அதிகாரம் தரப்படுகிறதா, இல்லை உங்களுடைய இடைத்தேர்தல் நடக்கிற செலவெல்லாம் தாவேகா செய்யுமா, இல்லை நீங்கள் ஜெயிச்சு வந்து அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போகிறோமா, வாரியம் கொடுக்க போகிறோமா, எம்பியா அனுப்ப போகிறோமா, டெல்லி பிரதிநிதியாக அனுப்ப போகிறோமா, இல்லை உங்களுக்கு மேயர் போஸ்ட் தரப்போறோமா, இல்ல சேர்மன் போஸ்ட் தரப்போறோமா, அது வந்து போனவங்களுக்கும் ஆதவர்ஜுனா விஜய் சாருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். வி.கே. வெங்கடேசனுக்கு அந்த ரகசியம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன், அஇஅதிமுகவில் விஜய் சார் பேச்சை கேட்குற ஆள் மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவில் விஜய் சார் பேச்சை கேட்குற ஆட்களை மட்டும்தான் அவங்க பிக் பண்ணுவாங்க. இப்போ அவர்களுக்கு தேவை, நீங்கள் 108ல் 2 கழிச்சிங்கன்னா 106, 4 + 1 10 14 பேர் தேவனும், 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 10 பேர் தாவேக்காக செல்ல தயாராக இருக்கிறார்கள். அது வந்து 2 கட்சியில் இந்த 2 கட்சியும் இல்லை, காங்கிரஸ்ல இருக்காங்க. ஏன் 2 கட்சி போய் காங்கிரஸையும் சேர்த்துக்கங்க. அதிருப்தி எம்எல்ஏக்கள் 3 பேர் மினிஸ்டர் போஸ்டர்ல நீங்க பெரிய பெரிய கோவத்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து வெளியே போறாங்க. ஆமா, வெளியில வந்து இதே மாதிரி வெளியில வருவாங்க. இன்னும் ஜெயிச்சு உள்ள வரப்ப எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தாங்கன்னுவாங்க. அப்ப ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தேதி இந்த குஷன் ஓகே 6 மாசம் ஓட்டலாம் தான் இதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 6 மாசம் வந்து தள்ளணும். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அமைச்சா வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆட்சி பர்மனண்டா ஆகணும்னா நமக்கு கண்டிப்பா 120க்கு மேல வேணும். அதுவும் தாவேகா தான் வேணும் அப்படின்றதுல தாவேகா ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதற்கு என்ன மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க? இன்னைக்கு சபாநாயகர் வந்து வானலாவ அதிகாரம் உள்ள இருக்கு. ஒரு 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 கடிதத்துக்கான ரிசல்ட்டை சொல்றதுக்கு கால அவகாசம் இல்லைன்னு அவரே சொல்றாரு. அது உண்மையும் கூட. உடனே எங்களுக்கு தீர்வு சொல்லணும் அது சொல்ல முடியாது. அதுக்கான அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சட்டத்தின் பிடியில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு லூப்போலையும் அவர்கள் சாதகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா அங்கேயே உறுப்பினர் கார்டு கொடுக்குறாரு. அதுவே இங்கே வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்தோம். தலைமைச் செயலகன்றது ஒட்டுமொத்த எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு உறுப்பினரை சேர்க்கறது நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற கண்டன குரல் நேற்றே எல்லா கட்சிக்காரும் எழுப்பணும். 2வது ராஜினாமா லெட்டர் கொடுத்த மறு நிமிஷமே அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து குதிரை பேரம்லாம் கிடையாது, இது மிகப்பெரிய யானை பேரம். அது பெரிய பேரம் தான், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் என்ன கமிட்மெண்ட்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ போனவங்க எல்லாம் வந்து இப்போ மரகதம் ஆகட்டும், பெருந்துறை ஜெயக்குமார் ஆகட்டும், இசக்கி அண்ணன் ஆகட்டும், நம்ம சத்யபாமா அக்கா ஆகட்டும், இவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதனால் வரை எதிர்கட்சியாக இருந்தோம், எதுவும் செய்ய முடியல. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி தான். ஆளுங்கட்சியாக இருந்தனால 10 கோடி குத்துற போகிறாங்களா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் 3 கோடி தானே தொகுதி அமைச்சரை வந்து அந்த தொகுதியை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும், அந்த பகுதி மக்கள் வேலை செய்ய முடியும், முதலமைச்சர் முடியும். அந்த தொகுதிக்கு சிறப்பு திட்டங்களே ஆளுங்கட்சியா இருந்தா அங்க மினிஸ்டர்ட்ட பிரஷர் பண்ணி வாங்கலாம். நீங்க முதலமைச்சரோட குட் புக்ல இருந்தா எதிர்கட்சியா இருந்தாலும் வாங்கலாம். எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி. நீங்கள் வந்து ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தான் உள்ளே போகிறதுக்கு தவிர ஆளுங்கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு 10 கோடி தொகுதி மேம்பாட்டு நிதி, எதிர்கட்சியாக இருக்கவங்களாம் 3 கோடி மேம்பாட்டு நிதியெல்லாம் சட்டம் கிடையாது. எல்லாருக்குமே தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி தான். அது என்ன ப்ராசஸில் நீங்கள் செலவு பண்ணணும்னு கலெக்டர் மூலம் லிஸ்ட்டே போயிடும். நீங்கள் பொதுவாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் இவங்க விளம்பரம் பண்ணிப்பாங்க. நாங்கள் பள்ளி கட்டிடம் கட்டணும், பயணியர் நிலக்கூடை கட்டணும், இந்த தொகுதி மேம்பாட்டில் இதை கட்டணும், இந்த கழிப்பறை கட்டணும்னு சொல்லி அந்த இதில் விளம்பரத்துக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க.
இஷ்யூஸ் என்னன்னா எதையோ எதிர்பார்த்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து தாவேகா சகோதரர் மறுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, கொடுக்கப்பட்டதுனால தான். இப்போ அவர் தாவேகா சகோதரர் சொன்னதுக்கே நான் வரேன். இப்போ 15 நாளில் விஜய் சார் வந்து தேனும்பாலும் தமிழ்நாட்டில் ஓட வைக்கல, ஓட வைக்கவும் முடியாது. அவருக்கு 6 மாதம் டைமை கொடுத்தே ஆகணும், அதில் மாற்றே கிடையாது. 6 மாதம் கழிச்சு தான் விஜய் சார் இங்கே நன்றாக ஆட்சி செய்கிறாரா என்னன்றதை சொல்ல முடியும். ஆனால் அதை வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொல்லுவோம் தவிர அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, மது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, மின், இதெல்லாம் வந்து அத்தியாவசியம். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் வந்து கொஞ்சம் ஹனிமூன் பீரியட்லாம் முடிச்சுட்டு வந்து செய்கிறேன், அதெல்லாம் கிடையாது. கரண்ட் இல்லைன்னா இறங்கி போராடுவான், பால் கடைகள்லாம் இறங்கி போராடுவான், வீட்டில் வந்து ஒரு கொலை குத்து நடக்குது, ஒரு திருட்டு நடக்குதுன்னா இறங்கி போராடுவான். இப்போ அத்தியாவசிய தேவைகள் மக்கள் பாதிக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு விஜய் சார் வீட்டு முன்னாடி போராட்ட காலத்தில் வருது. இன்னைக்கு பதவியே ஏற்கிறதுக்கு முன்னாடி போய் செங்க சூழல் ஒருத்தன் போய் கேட்கறான், கட்டிங் கேட்கறான், எனக்கு 1 லட்சம் கொடுன்னு ஒட்டுமொத்த கிராமமே வந்து போராடி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, எடுத்துட்டாங்க. நான் சொல்றது வந்து அரசு அலுவலகங்களில் அரசு சம்பந்தப்பட்ட அரசு பிரதிநிதியா இல்லாதவர்கள்லாம் போய் அறிவுரை சொல்றாங்க. எந்த ஆட்சியும் இதெல்லாம் பார்த்தது இல்ல. கட்சியோட பொதுச் செயலாளர் கண்டிச்சிட்டாங்க. நான் யாரும் அது குறை சொல்ல வரலங்க, இதெல்லாம் நடந்திருக்குன்றது பொது வழியில வைக்கிறேன். அப்ப இஷ்யூஸ் என்னன்னா, உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் கொடுப்போம், எல்லாருமே கொடுப்போம், சட்டம் ஒழுங்குல கொடுக்க முடியாது, சாராயத்துக்கு கொடுக்க முடியாது, பாலியல் வழக்குல கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது கூடாது, உடனடியாக துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அறிவுறுத்தல்கள் வழங்குகிறார், செய்கிறார். இப்ப காவல்துறைக்கு வந்து சுதந்திரமா நீங்க செயல்படுங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதை தாண்டி வேற என்ன செய்ய முடியும்? வரவேற்கிறாங்க, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க. இன்னைக்கு டிஜிபியே நேரா சூலூர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட இதுக்கு போயிருக்காரு, கரெக்டா? எல்லாத்துக்கும் டிஜிபி போறாரா? இன்னைக்கு பல கொலைகள் நடந்து எல்லாத்துக்கும் போனாரா? ஒருத்தர் மீடியா அட்ராக்ஷன்ல பெரும் லெவலால் மக்கள் மனதில் சிம்பத்தி கிரியேட் பண்றப்ப நேரடியாக முதல்வர் அவர்களே நேரா அந்த சூலூருடைய இருக்கக்கூடிய அந்த தாயாரோட தொலைபேசியில பேசுறாரு. 7 லட்ச ரூபாய் இழப்பீடு அறிவிக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் செத்தாங்களா? இப்ப பாம்பு போட்டு 2 பேர் செத்தான், கானா பாடி பார்த்து 2 பேர் செத்தான், இந்த மதுரையில் ஒருத்தர் வெட்டி கொண்டா, அதுக்கெல்லாம் டிஜிபி போயிட்டாரா? அதுக்கெல்லாம் முதல்வர் பேசிட்டாரா? இல்ல. எது மீடியாக்களால் ஹைலைட்டப்படுகிறது, இதான் கூர்மையான கத்தி மூலம் தான் தாவேகா இன்னைக்கு விளையாடுது. எந்த டிஜிட்டல் மீடியால அவங்க ஆட்சிக்கு வந்து மேலிடத்தில் இருக்கிறாங்களோ அந்த டிஜிட்டல் மீடியாலே அவங்களுக்கு அடுத்த கத்தி அவங்களுக்கு காத்திருக்கு. இன்றைக்கு திமுக பண்ண மிகப்பெரிய தவறு தேர்தலில் எங்களுக்கும் தாவேகாக்கும் போட்டின்னு விஜய் சார் சொல்றப்ப அதை வந்து மறுத்துட்டு எங்களுக்கும் டிஎம், எங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டி, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, வெறும் 27 இடத்துல போட்டுக்கிற பாஜகவை நோக்கி பால திருப்பதுனால தான் இங்க தனியா சைக்கிள் ஓட்டிட்டு போய் அவர் வந்து வென்றெடுத்தார். அன்றைக்கே அவர்கள், அதாவது 41 பேர் இறந்த அந்த கரூர் சம்பவத்திலே மிகப்பெரிய எதிர்வினையை திமுகவும் அஇஅதிமுகவும் மற்ற கட்சிகளும் ஆற்றி இருந்தால் இன்றைக்கு தாவேகான்ற ஒரு கட்சியே இருக்காது. நான் சொல்றேன். அப்படின்னா அதிமுக ரோல் என்னதுல? எதுல? இப்ப நீங்க சொன்னீங்க திமுக பாஜகவை தன்னுடைய எதிர்நிலைப்பாட்டில் வைத்தது, அதிமுக ரோல் பிளே பண்ணியிருக்கணும் தானே? எங்க ப்ளே பண்ணுன்றீங்க? அதுதான் கேட்கிறேன், எங்க ப்ளே பண்ணி? அதிமுக இன்றைக்கு வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. அது இன்னைக்கு சார், அதுக்கு முன்னாடி தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாங்க? தேர்தல் வர்றப்ப நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன், தேர்தல் வர்றப்ப ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்வி உள்வாங்கிட்டேன். கரூர் சம்பவம் நடந்துருச்சு, மிகப்பெரிய லெவல்ல எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்சிகள் எல்லாம் விஜயை தன் பக்கம் திருப்பணும்னு சொல்லி அதற்கு ஊதுகோலா தான் இருந்தாங்க. ரெண்டாவது என்னன்னா, அதற்கு மிகப்பெரிய ஊதுகோலா இல்லாம வெளியில் இருந்து விஜய் சாரை தொட்டா அவர் பெரிய லெவலில் வளர்ந்துருவாரு சொல்லி கண்டுக்காம திமுக நகர்ந்தாங்க. அந்த கண்டுக்காம நகர்ந்தது தான் அந்த பிரச்சனை. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்த 10 நாள் விஜய் சார் வெளியிலே வரல, எந்த இது வரல, புசியானந்த் சார் வரல, ஆதவர்ஜுனா வரல, எல்லாருமே வரல. சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் போய் அங்க உச்சநீதிமன்ற தலைமையில் குழு போட்ட பிறகுதான் வெளியில வராங்க. அந்த 10 நாள் வந்து என்ன செய்யணும் இல்லாம ஸ்தம்பிச்சு இருந்தது. அந்த டைமை இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் யூஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை யூஸ் பண்ணாம நான் இழுத்துக்கலாமா, உங்ககிட்ட போகலாமா, இவர் இழுத்து நம்ம கிட்ட, இவங்க போயினா அவங்க போய் சேர்ந்துருவாங்களா, இவங்க போனா இவங்க சேர்ந்துருவாங்களா, இவங்களை பத்தி பேசினா இவங்க பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்களான்னு இவங்களா ஒரு கணக்கு போட்டதை இன்றைக்கு எதுக்கு எதிராக சொல்றேன்? தெரியாம மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான் அது மட்டும் ஒரு காரணம் சொல்றேன், ஒரு காரணகாரியமா சொல்றேன். அதே மக்கள் வாக்களித்தது வந்து நான் ஜனநாயக அடிப்படையை மதிக்கிறேங்க. சரி, உங்க கதையை சொல்றேன். சொன்ன அதே கரூர்ல வந்து அப்படி நீங்க வந்து கணக்குப்படி பார்த்தா அதிமுக வென்று இருக்கிறது, தாவேகா வென்று இருக்கிறது. ஏங்க சில மாவட்டங்கள் இன்னைக்கு அஇஅதிமுக மிகப்பெரிய லெவலில் திருவண்ணாமலை தாவேகாவும் தூக்கி சாப்பிட்டு தீமைக்கும் சாப்பிட்டு அக்ரிகேஷன் தலைமையில் வென்றெடுத்திருக்காங்க. அதை நான் அதை சொல்ல வரலங்க. இந்த வீரியம் குறைக்கப்பட்டிருக்குங்க. இது ஒரு பெரிய வீரியம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல தான் கோபம், திமுக மேல கோபம் கிடையாது மக்களுக்கு. திமுக மேல கோபம் இருந்தா இந்த 70 சீட்டு மேல வென்றெடுத்துக்க மாட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் கோபம்னால அவரை தோக்கடிச்சாங்க.
இதே அஇஅதிமுகவில் இந்த அலையில் விஜய் சாருடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அலையில் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த 47. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் உழைச்சாரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த உழைப்புக்கேற்ற வெற்றியை பெறாதவர் சீமான் தான். அவருக்கு எந்த உழைப்புக்கு வெற்றி கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவருடைய இளம் வாக்காளர்களும் இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுக்கும் நீங்க சொல்றதுக்கும் எங்க கனெக்ட் பண்ண இப்ப நல்ல கேள்வி வந்துட்டீங்க. இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுன்றது இப்ப இருக்கக்கூடியவர்கள் போனவங்க சொல்ற காரியங்கள்லாம் சும்மா, அதெல்லாம் சின்ன குழந்தை கூட அதை வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ஏதோ ஆஃபரிங்ஸ் இருக்கு, ஆஃபர் பெரிய லெவலா இருக்கு. அதுதான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவிட்டு விரும்புறேன். அவர்கள் வாரியம் கொடுக்கிறார்களா, மேயர் கொடுக்கிறார்களா, ராஜ்யசபா கொடுக்கிறார்களா, மினிஸ்டர் கொடுக்கிறார்களா, சேர்மன் கொடுக்கிறார்களா, அது வந்து புசியானந்த் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் விஜய் சாருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். வி கே வெங்கடேசனுக்கு அந்த ரகசியம் தெரியாது. ஆனா நீங்க ஏதோ இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்றீங்க. கண்டிப்பா இருக்கு. திமுக வந்து முழுக்க முழுக்க ஊழல் செய்ததுனால தான் ஆட்சியை இழந்துட்டாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே ஆட்சியை இழந்துட்டாங்க, அது ஊழலும் ஒரு காரணம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க ஊழல் செஞ்சிட்டாங்க, அதனால வந்து டெண்டரை மறுசீலை பண்ண போகிறோம், கடன் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே வெளிப்படைத்தன்மை தானுங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி வரும்போது தானே சார் அதை பார்க்க முடியும். வரட்டுங்க, வரட்டும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அவனுக்கு கரண்ட் கொடுப்பேன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன லாஜிக் இது? எல்லா பக்கமும் வந்து எல்லா இடங்கள்லயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் கிரிட் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கோ அதை சரிப்படுத்திட்டு இருக்கிறோம், எங்கெல்லாம் மற்ற பிரச்சனைகள் இருக்கோ அங்க சரி. இப்ப சில தனிநபர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, வாலண்டரியா வந்து தேவையில்லாத வேலைகளை செய்யறாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஏஇட்டையும் சொல்றாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மினிஸ்டர் சொல்றாரு. தனிநபராகவே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் கிளம்பணும். தனிநபராகவே இருக்கட்டும், தனிநபர் செய்யற குற்றங்களுக்கு துறை ரீதியா நடவடிக்கை எடுங்க, அது தனி. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, அது தனி. ஃபண்ட் இல்ல தனி. இதெல்லாம் தனித்தனியா ஒரு அதிகாரம் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா கரண்ட் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கணும். இதுதான் மக்கள் விரும்புவாங்க. திமுக ஒரு வாட்டி ஆட்சி இழந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஆற்காடு வீரசாமி கூட பொதுவெளியில் வந்து சொன்னார், கரண்ட்டை நாங்கள் சரியாக மின்சாரம் கொடுக்காது. ஏன்னா இப்ப நீங்க ஈஸியா சொல்லி கடந்து போறது, தனிநபர் வீட்டுல தூங்க முடியாம ஏசி போட முடியாது, கரண்ட் இல்ல. பெரிய பெரிய தொழிற்சாலை ஸ்தம்பிக்கு நிற்கும், பெரிய பெரிய தொழிற்சாலை. அப்ப என்ன ஒரே சொல்லி முடிக்கிறேன், என்ன நான் அட்ரஸ் பண்ண விரும்புறேன், எல்லா ஆட்சியிலும் எல்லாமே புது நிர்வாகம் வரப்ப அது என்னன்னு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படும், ஒத்துக்கிறேன், மாற்றே இல்ல. ஆனா அந்த அடாப்ட் தேவைப்படுன்றதுக்காக மக்களை நீங்க போய் குழியில தள்ளினீங்கன்னா அது இல்லைங்கிறார். அது இல்லைன்னா இன்னைக்கு பனையூர்ல போய் மக்கள் போய் விஜய் சார் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்றாங்க, சொல்லுங்க. நாங்களா போய் போராட்டம் பண்ண சொன்னோம் சார்? நல்லா கேளுங்க. தனிநபர் வந்து உங்களை தூக்கி கொண்டாடுவான், அந்த தனிநபருக்கான பிரச்சனை வரப்ப உங்களை தூக்கி எறிவான், உங்களுக்காக போராட்டத்தை முன் வைப்பான். இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லாம அவன் அவஸ்தப்பட்டதுனாலதான் இருக்கிற வேலையை விட்டு முதலமைச்சர் வீட்டு முன்னாடி போய் போராடுறான்.